சார் காப்பர் டீ போடுறதுக்கு பேஷண்ட் கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் வந்து பேசுங்க சார். நான் பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. ஏன்? தக்காளி காப்பர் டீ ஆம்பளைக்கு போட்டு அவன் எப்படிடா கோஆபரேட் பண்ணுவான்? சார் 4 குழந்தை பிறந்திருக்கு சார். மறுபடியும் கன்சீவ் ஆயிட்டா எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க சார். ராஜா, இந்த வாட்டி கண்ட்ரோல் எங்கிட்ட இல்லப்பா, உங்ககிட்ட. ஓ அப்படியா? இந்த ஊசி போட்டா பிரெக்னென்ட் ஆக மாட்டான்னு சொன்னீங்க. 4 ஊசி போட்டேன் சார், வலிக்குது சார். மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிட்டா? ரொம்ப வலிக்குதா? மூதேவி, அது உனக்கு போடக்கூடாது, உன் ஒய்ஃபுக்கு போடணும். ஏப்பா உனக்கு 2 ஒய்ஃபா? சார் கவர்மெண்டே 2 ஒய்ஃப் வச்சுக்கலாம்னு சொல்லுது. இங்க பாருங்க. யோ, ஹம் தோ ஹமாரே தோனா நாம் இருவர் நமக்கு இருவர். நீ உனக்கு மட்டுமே இருவர்னு படிச்சிருக்கிற, புரியுதா? கலைச்சிடலாம் சார், இந்த குழந்தை வேணாம் சார். கலைக்கணுமா? யோ, அதானே பீரோல அடிக்க வச்ச துணியா கலைச்சு போட்டு போறதுக்கு? ஒரு உயிர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? பல லட்சம் உயிரணுக்கள் சேர்ந்து ஒரு கருமுட்டையோட இணைஞ்சுதான் சார் உயிர் ஃபார்ம் ஆகுது. உங்க குழந்தைக்கு என்ன சார், நார்மலா இருக்குது சார், ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லா இருக்குது சார், அதை போய் கலைக்கிறேன்னு சொல்றீங்களா சார்? சார் ஒரு ஹஸ்பண்ட் நீங்க புரிஞ்சுக்க முடியலன்னா யாரு சார் புரிஞ்சுப்பா? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் பிரச்சனையே நான் ஹஸ்பண்ட் இல்லைங்கிறது தான் சார்.